Hi friends, welcome to ராசாத்தி சமையல் அண்ட் vlog. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ரொம்ப சூப்பரான உடம்புக்கு ஹெல்தியான நுங்கு பால் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல நேம் வந்து கொஞ்சம் தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இனிமே நம்ம சேனல்ல vlogum வரும். அதனால தான் வெறும் சமையல்ன்ட்டு இல்லாம கூட வந்து ராசாத்தி சமையல் அண்ட் vlogனு வச்சிருக்கோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நுங்கு பால் செய்யறதுக்காக நான் ஒரு 5 பீஸ் நுங்கு எடுத்து அதை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் பாலும் தேவை, சர்க்கரையும் தேவை. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம். பாலை வந்து நம்ம ரொம்ப நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை இது கூடயே சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வந்து பாலோட நல்லா கலந்து வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பால் திரும்ப நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நுங்கையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பால் வந்து 2 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த நுங்கை உள்ள சேர்த்துக்கலாம். நுங்கு சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்கணும். ஏன்னா நுங்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம இது கூட சேர்த்து கொஞ்சம் வேக வச்சோம்னாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எம்மியான டேஸ்டியான நுங்கு பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.